வெளிமாநிலங்கள் நோக்கி செல்பவர்கள் தமிழகத்திலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையிலான எம்என்சி தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பாறைப்பட்டியில் மாநகராட்சி குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. இந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ வைத்து எரிக்கப்படுவதால் சுற்றுவட்டார கிராம மக்கள் சுவாச கோளாறு, கண்எரிச்சல் போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருவதால் பாதிப்பு ஏற்படாத வகையில் குப்பை கிடங்கை செயல்படுத்த கோரி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவிடம் அப்பகுதியினர் கோரிக்கை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் இன்று பாறைப்பட்டி குப்பை கிடங்கில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கீர்த்தனா பொதுமக்களுக்கு பாதிப்பு மற்றும் இடையூறு ஏற்படாத வகையில் குப்பை கிடங்கை செயல்படுத்த மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிமாநிலங்கள் நோக்கி செல்பவர்கள் தமிழகத்திலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையிலான எம்என்சி தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். காலங்காலமாவே ஃப்ளோர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோன் கேஸ் பின்னாடி தயாரிக்கிறது, அந்த மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் இன்னைக்கு வர வந்திருக்கு. ஒரு எம்என்சி லெவலில் ஹை பேட் ஜாப் அப்படின்றது தான் இப்போ இருக்க மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது. அவங்க எல்லாருமே இப்போ ஹைதராபாத், பெங்களூர் அங்கே தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே ஜாப் கொண்டு வர மாதிரியான தொழிற்சாலைகள், இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கான பிளானும் இப்போ இருக்க அந்த இளைஞர்களுக்கு தகுந்த ஒரு ஸ்கில் கொடுக்கறதுக்கு லோக்கல்ல இருக்க காலேஜஸ்க்கும் ஐடிஐயும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கான இதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்.